அனைவருக்கும் வணக்கம். புதன் லக்னம் முதல் 12 வீடுகளில் புதன் பார்த்தீங்கன்னா அறிவு கடவுள், நல்ல புத்திமான். ஃபர்ஸ்ட் வீட்டில், அதாவது முதல் வீட்டில் இருந்தால் புதன் ஆயுள் விருத்தி, கலை, நல்ல அமைப்பு, கலை ஆர்வம், ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ரெண்டாவது வீட்டில் இருந்தால் நல்ல குடும்பம், அனைத்திலும் மதிப்பு மிக்கவராக இருப்பார். ஆசிரியர் பணி, கல்வி ஞானம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். மூணாவது இடத்துல இருந்தால் சகோதர பிரியம் அதிகமாக இருக்கும். சகோதர ரீதியில் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது அண்ணன், தம்பி ரீதியில் சில பிரச்சனைகள் இவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நாலாவது வீட்டில் இருந்தால் படிப்பு சிறப்பாக இருக்கும். கல்வி ஆர்வம் கண்டிப்பாக இவருக்கு அதிகமாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கலை, இவருக்கு கல்வி இல்லைன்னா கலை, அதாவது வேறு ஏதாவது விஷயத்தில் கலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க. அஞ்சாவது வீட்டில் புதன் இருந்தால் புத்திர விருத்தி அதிகமாக இருக்கும். நல்ல அறிவு, தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக அவருக்கு அதிகமாகவே இருக்கும். ஆறாவது வீட்டிலங்கிறது புதன் இருந்தால் சோம்பல், மன கஷ்டம், இவர் பேச்சால் பல பேர் துன்பம், பல பேர் பகை, தேவையில்லாத ரீதியில் பேசி மன கஷ்டங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏழாவது வீட்டிலங்கிறது புதன் இருந்தால் நல்ல மனைவி, அழகான வாழ்வு கண்டிப்பாக இது நல்லது. ஆட்சி உச்சமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. எட்டாவது வீடில் புதன் இருந்தால் தீர்க்க ஆயுள், மந்திரம், வேதம் ஈடுபாடு, பணவரவு சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரீதியில் சில அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் புதன் இருந்தால் தந்தை அன்பு அதிகமாக இருக்கும். வித்வானாக இருப்பார். மதிப்பு மிகுந்தவராக இருப்பார். புகழ், சிறப்பு, கலை இதெல்லாம் நல்லா தேர்ச்சியாக இருப்பார். 10வது வீட்டில் தொழில் கண்டிப்பாக நேர்மையாக சிறந்த ஞானியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஆட்சி உச்சமாக இருந்தால் இன்னும் நல்லது. குரு சூரியன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக நல்ல பதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசு பணி, அறிவு கண்டிப்பாக பிரெயினுங்கிறது யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் தனம், தீர்காயுள் சிறப்பாக இருக்கும். 12வது வீட்டில் இருந்தால் மறைத்து பேசுவார். அதாவது ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேச மாட்டார். கண்டிப்பாக ஒரு மனசுக்குள்ள ஒரு வச்சுட்டு வெளியே பேசுறது வேற விதமாக தான் இருக்கும். கெட்டவர்கள் சவகாசம் அதிகமாக இருக்கும். நேர்மையான வழி அதிகமாக பயன்படுத்த மாட்டார். இது வெறும் பொது பலன்தான். நன்றி.